உலகங்கள் யாவும் அரசாங்கமே நீ செய்யும் அதிகாரம் உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே விதி வேண்டும் ஏழைக்கு மதி வேண்டும் பிள்ளைக்கு நியாயங்கள் தான் வேண்டும் எல்லோருக்கும் உலகங்கள் யாவும் உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே ஒவ்வொன்று நீ செய்யும் அதிகாரமே மனம் உள்ளவர் குணம் உள்ளவர் மனதுக்கு சுக வேண்டும் தனம் உள்ளவர் அதில் பாதியை பிறருக்கு தர வேண்டும் நாராயணா மனமுள்ளவர் குணமுள்ளவர் மனதுக்கு சுக வேண்டும் தனமுள்ளவர் அதில் பாதியை பிறருக்கு தர வேண்டும் ஆரெங்கும் நீர் விட்டு ஊரெங்கும் சோறிட்டு ஆரெங்கும் நீர் விட்டு ஊரெங்கும் சோறிட்டு நாளுக்கு நாள் போங்க அருள் வேண்டுமே உந்தன் அருள் வேண்டுமே உலகங்கள் யாவும் அரசாங்கமே உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே ஒவ்வொன்று நீ செய்யும் அதிகாரமே பாடுபட்டவன் பாட்டாளி இவன் மாடிக்கு வர வேண்டும் பஞ்சம் என்பதே இல்லா வாழ்வை பாடல பெற வேண்டும் நாராயணா பாடுபட்டவர் பாட்டாளி அவன் மாடிக்கு வர வேண்டும் பஞ்சமென்பதை எல்லாமே பாடல் பெற வேண்டும் நாடெங்கும் சேமங்கள் வீடெங்கும் லாபங்கள் நாடெங்கும் சேமங்கள் வீடெங்கும் லாபங்கள் நாளுக்கு நாள் போங்க அருள் வேண்டுமே உந்தன் அருள் வேண்டுமே முருகா அருள் வேண்டுமே முருகா அருள் வேண்டுமே ஓம் நம நாராயண நமக ஓம் நம நாராயண நமக ஓம் நம நாராயண நமக ராதா அம்பிகா கௌசல்யா ஜெயப்பிரியா சத்யபிரியா எல்லார் பிரியா பவதாரணி மணிமேகலை இத்தனை பெண்களையும் சந்தித்தேன் இத்தனை பெண்களையும் சந்தித்து நான் இல்லறத்தில் இருந்து துறவரம் கொண்டுள்ளேன் கடைசியாக ஒரு பெண்ணை சந்தித்தேன் அவள் தான் பாம்பு என்கிற ரஞ்சினி என்கிற பெண்ணை சந்தித்தேன் அவளை சந்தித்திலிருந்து எனக்கு பெண்ணாசையே வேண்டாம் என்று நான் இல்லறத்தில் இருந்து துறவரம் கொண்டுள்ளேன் நான் ஒரு நாளைக்கு ஒரு ஊரில் நாடகம் நடிக்க கூடாது என்று எனது அப்பனாப்பட்டவன் ஏப்பா என்னைக்குமே காலையில் 5:30 மணிக்கு தான் நாடகம் முடியும். ஆமா நம்ம ஊர் டீயை கொண்டாங்கண்ணே கலையரங்கம் திறப்பு விழா. ஆமா ஒரு அரை மணி நேரம் கூட கூடுதலாக வச்சுக்கிறோம். சரி 6 மணிக்கு கூட நாடகம் முடியும் வச்சுக்கலாம். அதுக்காண்டி லென்த்தாக வாசிக்க வேணாம், சரி சுருக்கமாக வச்சா போதும். சாமி ரொம்ப ஓவரா போயிட்டோம். இப்போ சொல்லிட்டீங்கல்ல சுருக்கம் தானே உங்களுக்கு. சாமி இது உங்க இருக்கட்டும், பேச்சு சிசிய பிள்ளையா? இருக்கட்டும் உங்க சிசிய பிள்ளையானே இருக்கட்டும், சிசிய பிள்ளைதான். நான் ஒரு நாளைக்கு ஒரு ஊரில் நாடகம் நடிக்க கூடாது என்று எனது அப்பாப்பட்டவன் தக்க சாகப்பட்டில்ல. ஜெய் ஜெய் தொராசனே கலேசனே மந்தசனே டேய், நம்ம என்ன புழுதிக்கு பக்கத்துலயா நாடகம் ஆடுறான்? தூசிபுரம் இதில் உட்காந்துச்சு. ஏப்பா நீங்கள் 3 பேரும் கூட தொடச்சிங்கன்னா கூட அதில் நான் ஏற்றுக்கிருவேன். ஆனால் தாளக்காரு தாளத்துக்கு வெறுக்குதுன்னு வீசுறவாரு. அதை நினைக்கும் போது எனக்கு இந்த சற்றுக்கு மேல இருந்து குதிச்சிருவோமான்னு தோணுது. நியாயம் இருக்கு. ஆகையால் காரைக்குடி சங்கம், மதுரை சங்கம், அய்யலூர் சங்கம், புதுக்கோட்டை சங்கம், கரூர் சங்கம், இத்தனை சங்கத்துக்கும் பேக்க தூக்கி கொண்டு போய் நாய் போல் லோலோ என்று அலைந்து நான் நாடகம் ஆட வேண்டும் எனது அப்பனப்பட்டவன் தக்க சாகப்பட்டல. இங்கு ஒரு போலிச்சாமியார் வருகை தந்ததாக என் ஞான திசையில் கண்டேன். என்னது? உண்மைதான்.
தாங்கள் தான் உண்மையான சாமியா? உண்மையான நாரதர் மகாமுனிவரே நான் தான். ஏங்க இது தெரியாம அவர் வாட்டுக்கு பாடிக்கிட்டே இருந்தா நாங்களும் போட்டு மொட்டார் திட்டின்னு அடிச்சு யாரு பத்த பிள்ளையே இப்படி அடிச்சு சாகுரிய என்ன பண்றது உங்க தலையெழுத்து? ஏங்க கொஞ்சம் முன்னாடி வந்திருக்க கூடாதா? ஏங்க அவரை கையும் களமா பிடிச்சிருக்கலாம்ல. போலி சாமியாரு இந்த தமிழ்நாடு பூராமே போலி சாமியாரை தான்ப்பா நம்பி கொண்டு இருக்கிறது. ஆமா. ஏ சாமி ஒரு சின்ன சந்தேகம் கேட்கலாமா? கேளுமப்பா. நீங்க தான் உண்மையான சாமி. உண்மையான நாரதர் மகாமுனிவரே நான் தான். அதுல மாற்றமே இல்லை. மாற்றம் இல்லை. ஏன்னா இந்த பூவெல்லாம் இங்க கிடைக்காது, மேலோகத்துல உள்ள பூ. ஆமா ஆமா. ஏன் சாமி நாரதர்னா வீணை வச்சிருப்பா, உங்கள்ட்ட வீணையை காணும். அருமையான கேள்வி. வீணை எங்கே என்று கேட்கிற? ஆமா ஆமா. நான் நாகாய மார்க்கமாக ககன மார்க்கமாக பறந்து வந்தேன் அல்லவா? இமயமலை உச்சியில் வரும்போது என் வீணை அந்த மலை உச்சியில் இடித்தது. அந்த வாயிலாத மலை என் வீணையை கேட்கிறது என்று அந்த இமயமலை உச்சியில் என் வீணையை தவம் புரிய வைத்துட்டு வந்துள்ளனப்பா. வீணை இமயமலையில் இருக்கா? நம்பர் சாமி சொன்னா உண்மையா தான் இருக்கும். நம்புற மாதிரியா இருக்கு. ஏப்பா அடகு கடையில வச்சிருக்காரு, இமயமலையில் வச்சிருக்காரு சுவாமிகள். எனக்கு ஒரு சின்ன கேளுமாப்பா கேளுமாப்பா. சுவாமிகள் வந்து பூநூல் போடலையே. பூநூல் உள்ள தொங்குது பாக்குறியா? உங்களுக்கு உண்டப்பா, எங்களுக்கு தான் உள்ள தொங்குது. மலையில சுருங்கி போய் கிடக்குதுன்றாங்க சாமி. என்ன? எனக்கு ஒரு சந்தேகம். கழுத்தை திரும்ப முடியல, மாலை பெருசா இருக்கு. அப்படியா? ஆமா. கையில எல்லாம் மல்லிகைப்பூ சுத்திருக்கீல. ஆமா. உங்களுக்கு என்ன இன்னைக்கு என்ன முதலிரவா? எதுவும் பொம்பளை பொம்பளை ஏற்பாடு பண்ண போறியா? நீங்க எனக்கு பண்ணி விடுங்க. கடைசியில் ஆக மொத்தத்துல என்னை சாமியார் பையன் நினைச்சியா மாமாக்கார பையன் நினைச்சியா? சாமி கிட்ட மரியாதையா பேசு. இல்ல சாமி நினைச்சா எதையும் செய்யலாம். இருக்கட்டும், நீங்க செஞ்சுட்டு போக தெண்ட நாங்க கட்ட சங்கத்துல. சுவாமி ஒரு சிறிய சந்தேகம் கேளுமப்பா. இந்த கையில வச்சிருக்கீங்க இது என் பாடலுக்கு இசையமைப்பதற்காக சப்ததாள கட்டை. ஓ சப்ததாள கட்டைன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இதுதானா? அது இதேதான். நல்லா இருக்கு. இதேதான். அது என்ன பணமட்ட மாதிரி இருக்கு? மாமியாவை வைத்திருக்கிற ஆண்களுக்கு பூராமே இது பணமட்டை மாதிரி தான் தெரியும். என்ன பளபளப்பு, என்ன ஜொலிக்குது. சப்ததாள கட்டை இல்லைன்னா மாமியா வச்சிருக்குன்னு சொல்லிடுவீங்க. இதுதான் சப்ததாள கட்டை. நீங்க சொன்னா சரியா இருக்கு. ஒரு உலகத்தில் ஒரு நாரதர் தான் இருக்க வேண்டும். 2 நாரதர்கள் இருந்தால் உலகம் 2ஆக பிளந்துவிடும். ஒரு உரையில் ஒரு கத்தி தான் இருக்க வேண்டும். 2 கத்தி இருந்தால் உரை 2ஆக கிழிந்து விடும். சாமி ஓய் என்ன சொல்றீங்க? ஒரு உரையில் ஒரு கத்தி தான் இருக்க வேண்டும். ஓ 2 கத்தி இருக்க கூடாது. நீங்க நீக்குற படம் பார்த்தது இல்லையா? நீ என்னைக்கு 25,000 ரூபாய்க்கு ஓப்போ செல்லு வாங்கி கடை சீட்ல படுத்துக்கிட்டு வெறும் படமா பார்த்துக்கிட்டு வந்தியோ அன்னில இருந்து எனக்கு தெரியும் நீ அம்மனை குண்டி படம் பார்க்கறேன். சாமிகள் அப்படி சொல்லல. ஏன்? லெதர் தானே தோல். ஆமா. கவர் வந்து 2 கத்தி இல்ல 4 கத்தி கூட போகும். அப்படி இருக்கட்டும். இங்கு அயர்ந்து தூங்கி கிடக்கக்கூடிய தாய்மார்களுக்கெல்லாம் ஒரு தாழ்மையான வேண்டுகோள். பிரச்சனை பெருசா வரும், அடிச்சுக்கிட்டு மாண்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி கூட இருக்கும், திக்குன்னு ஓடுற மாதிரி இருக்கும். மேற்கொண்டு தூங்கி கிடக்கிற பெண்கள் மொனிங்கால மிதிச்சு மொழி விலகி போயிருச்சு, அடித்தொடையில மிதிச்சு கறி எரிக்கிருச்சு, சங்குல மிதிச்சு சங்கு குறவலை ஏறிக்கிருச்சு. அப்ப நீங்க வந்து பஞ்சாயத்து பண்ண கூடாது. அயர்ந்து தூங்கி கிடக்கிற பெண்கள்லாம் மிக தாழ்மையோடு எழுந்திருத்து அமர்ந்து உட்கார்மடி கேட்டு சொல்லலன்னு நாளைக்கு அந்த அப்புறம் திக்குன்னு மிதிச்சு விட்டேன், அப்புறம் அதுல மிதிச்சு விட்டாங்க, இதுல மிதிச்சு விட்டாங்க. சொல்லலன்னு எங்க மேல குறை சொல்லக்கூடாது. சொல்லிட்டான் முன்னெச்சரிக்கையா. ஆமா. ஏந்திரிச்சு உட்காந்துக்குங்க. ஒடியாரும் போது இந்த சாமியை சந்திக்க வேண்டும். ஓம் நம நாராயண நமக, ஓம் நம நாராயண நமக, ஓம் நம நாராயண.